இன்னைக்கு நாம தினமும் பாக்குற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய அறிவியலை பத்தி பார்க்க போறோம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம கடையில போய் விதவிதமா கலர் கலரா சோப் வாங்குறோம் இல்லையா? ஆனா அதுலேருந்து வர நொரை மட்டும் பாருங்க, எப்பவுமே வெள்ளையா தான் இருக்கு. ஏன் அப்படி? சரி, இங்க என்னதான் நடக்குது? வாங்க, இந்த சின்ன மேஜிக், அதாவது இந்த காட்சி மாயைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல நாம இப்போ அலசி ஆராயலாம். இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல நுரைன்னா என்ன, அது எதால ஆனதுன்னு ரொம்ப அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா நொரைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான குட்டி குட்டி காத்து குமிழ்கள் ஒன்னா சேர்ந்ததுதான். ஒவ்வொரு குமிழிய சுத்தியும் சோப்பும் தண்ணியும் சேர்ந்த ஒரு ரொம்ப மெல்லிய படலம், ஒரு சுவர் மாதிரி இருக்கும். இந்த அமைப்புல தான் நம்ம கேள்விக்கான பதிலே ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த கேஸ்ல நம்மளோட மெயின் சஸ்பெக்ட் யாருன்னு பார்க்கலாம். அது வேற யாரும் இல்ல, ஒளி. ஆமாங்க, இது முழுக்க முழுக்க லைட்டோட ஒரு விளையாட்டு தான். இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெளிச்சம், அதாவது ஒளி, இந்த லட்சக்கணக்கான குட்டி குட்டி குமிழிகள் மேல படுது. இப்போ அந்த ஒளி நேரா போறதுக்கு பதிலா ஒவ்வொரு குமிழி மேலையும் பட்டு உள்ளேயும் வெளியேயும் பட்டு செதறுது. அப்படி நாலா பக்கமும் செதறுது. இந்த மாதிரி ஒரு ஒளிச்செதறல் நடக்கும்போது வானவில்ல இருக்கிற எல்லா நிறங்களும் ஒன்னோட ஒண்ணு கலந்துடுது. அதோட விளைவுதான் நமக்கு வெள்ளையா தெரியுது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கண்ணுக்குள்ள எல்லா நிறங்களும் ஒரே நேரத்துல ஒரே அளவுல வந்து சேரும்போது நம்ம மூளை அத வெள்ளை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கும். இது நிஜமாவே ஒரு அற்புதமான ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது ஒரு காட்சி பிழை. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா க்ளூவையும் ஒன்னா சேர்த்து அந்த சோப் கலர் எப்படி திடீர்னு மாயமா மறைதுங்கிற மர்மத்தை உடைக்கலாம் வாங்க. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சோப் லிக்விடா இருக்கும், அதாவது திரவமா இருக்கும்போது ஒளி அது வழியா ஈஸியா ஊடுருவி போயிடுது. அதனாலதான் அதுல என்ன சாயம் கலந்திருக்கோ அந்த கலர் நமக்கு தெரியுது. ஆனா அதே சோப்பை நாம தேய்ச்சு நுரையாக்கும் போது என்னாகுது? ஒளிக்குள்ள ஏகப்பட்ட குட்டி குட்டி தடைகள், அதாவது அந்த குமிழிகளோட சுவர்கள் வந்துடுது. இப்போ ஒளி அந்த சுவர்களுக்குள்ளேயே மாட்டி திரும்ப திரும்ப பட்டு சிதறுது. இந்த மொத்த குழப்பத்துல அந்த சாயத்தோட கலர் அமுங்கி போய் நமக்கு வெள்ளையா மட்டும் தெரியுது. பாத்தீங்களா, இது எவ்ளோ சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது வெறும் சோப்புக்கு மட்டும் இருக்கிற ஒரு விசித்திரமான குணம் கிடையாதுங்க. இது ஒரு உலகளாவிய அறிவியல் தத்துவம். நிஜம்தான். இதே தியரி தான் மத்த பல இடங்கள்லயும் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு, கடல் நுரை ஏன் வெள்ளையா இருக்கு? இதே காரணம்தான். ஷேவிங் கிரீம், விப்ட் கிரீம், இது எல்லாமே வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒளிச்சிதறல் மேஜிக் தான். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு வருவோம். இதுதான் ரூல்னா இந்த ரூலை எப்போவாச்சும் உடைக்க முடியுமா? அதாவது, சோப்பால கலரான நுரைய உருவாக்கவே முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பதில் முடியும். ஆனா அது நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. முதல் விஷயம், சாதாரண டை மாதிரி இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த பிக்மெண்ட்ஸ், அதாவது நிறமிகள் தேவை. சிம்பிளா சொல்லணும்னா, டை தண்ணில கரையும், ஆனா பிக்மெண்ட்ஸ் கரையாத குட்டி குட்டி துகள்கள். ரெண்டாவது, ஒளிச்சிதறலை குறைக்க நுரைக்குமிழிகள் கொஞ்சம் பெருசா இருக்கணும். மூணாவது, இதுக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட சில ஃபார்முலாக்கள் தேவை. இந்த மூணு ஒன்னா சேர்றது கஷ்டம். அதனாலதான் கலர் நுரை ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனாலதான் மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பாலான கம்பெனிகள் சோப் லிக்விட்க்கு மட்டும் கலர் கொடுத்துட்டு நுரை இயற்கையா வெள்ளையாவே வரட்டும்னு விட்டுடுறாங்க. ஏன்னா அதுதான் ஈஸி, அதுதான் நேச்சுரல். சரி, இப்போ இந்த சிம்பிளான அறிவியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே உங்க அன்றாட வாழ்க்கையில இதே ஒளிச்சிதறல் காரணத்தினால வெள்ளையா தெரியிற வேற என்னென்ன பொருட்கள் உங்க கண்ல படுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க.